வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிஷனல் லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். இதோடைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச். பாப் ஹேஸ் எக்ஸ் ருபீஸ் அண்ட் கோஸ் டு அ மார்க்கெட். Cost of apple is A. Cost of orange is B. Determine whether he can buy at least 1 kg of apple and orange. அட்லீஸ்ட் 1 kg வந்து ஆப்பிள் ஆரஞ்சும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. This problem does not have multiple test cases. சரி, இப்போ அவர்கிட்ட எக்ஸ் ருபீஸ் இருக்கு. ஆப்பிளோடைய காஸ்ட் ஏ, ஆரஞ்சோடைய காஸ்ட் பி. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா அவர்கிட்ட இருக்கிற காசோட அதிகமாக இருந்தது அப்படின்னா அவரால் 1 கிலோ ரெண்டுமே வாங்க முடியும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ அவர்கிட்ட 14 ரூபாய் இருக்குது. ரெண்டு சேர்த்தா 4. அப்போ 4 ரூபா வந்து 14 ரூபாவோட கம்மி. ஸோ ரெண்டுமே ஒரு கிலோ வாங்க முடியும். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கு இல்லையா? அப்புறம் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் வரும். இஃப் A plus B is less than equal to X, print yes. எல்ஸ் கவனிச்சிங்களா? நான் பிரிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுறேன்னு ஒரு மேஜிக் போடுறேனே. பிரிண்ட் நோ. எல்ஸில் மிஸ் பண்ணிட்டியே. கவனமாக கோட் அடிக்க வேண்டும். கோடிங் வரேன்னு மட்டும் பேர். என்ன தம்பி இப்படி? சூப்பர், இது கரெக்டாக. இப்போ இனிமேல் தான் காம்ப்ளெக்சிட்டியை கொண்டு வருவாங்க. இன்டீரியர் டிசைன். ஜெஃப் டிசைடட் டு ரீடெக்கரேட் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் நவ் நீட்ஸ் டு டிசைட் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஃபஸ்ட்டு ஸ்டைல் வந்து டைலிங் த ஃப்ளோர் வந்து X1 ருபீஸ் ஆகும், பெயிண்டிங் வந்து Y1 ஆகும். டைலிங் த ஃப்ளோர் வில் காஸ்ட் X2 rupees, Y2 rupees. Chef will choose which style has the lower total cost. How much will the chef pay for the interior design? Lower total cost போட்டாங்களா? அப்படின்னா நம்ம மின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ பிரிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டுக்குள்ள மினிமம் எடுக்கணும். மினிமம் ஆஃப் எது? டோட்டல் காஸ்ட்டு. அப்போ X1 ப்ளஸ் Y1 கம்மா X2 ப்ளஸ் Y2, இது ரெண்டுத்தில் எது மினிமமாக இருக்கோ அதை தான் அவர் செலக்ட் செய்வார். கரெக்ட். அடுத்தது ஆலிஸ் அண்ட் மார்க். ஆலிஸ் has scored X mark in her test and Bob has scored Y mark. X வந்து ஆலிஸோட ஸ்கோர், Y வந்து பாபோட ஸ்கோர். ஆலிஸ் is happy if she scored at least twice the mark of Bob's score. பாப் ஸ்கோரோடைய 2 மடங்கு மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஆலிஸ் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. டிட்டர்மின் வெதர் ஷீ இஸ் ஹாப்பி ஆர் நாட். நான்லாம் 1 மார்க் எடுத்தாலே ஹாப்பியாக இருந்துடுவேன். நான்லாம் ஸ்கூலில் பார்டர் அப்படியே இந்த ஆவரேஜோடு கம்மி. அந்த 35 பாஸ் அப்படின்னா 35 மெயின்டைன் பண்ணாலும் ஸ்கூலில் மட்டும்தான். இதை வந்து தப்பான உதாரணமாக பல பேர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அதான்னு கேட்கணும்ல. சரி, பிரிண்ட்டுக்கு முன்னாடி இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2y, பாப் மார்க்கோடைய 2 மடங்கு இருந்தாங்கன்னா இவங்க எஸ், எல்ஸ் நோ. நீங்கள் எப்படி ஃபுல் மார்க் எடுத்தால் தான் ஹாப்பியாக இருப்பீங்களா? அந்த 1 மார்க்கு போயிடுச்சு மேம் அப்படின்னு போய் மேம்கிட்ட நிற்பீங்களா? 2yலாம் சிஸ்டத்துக்கு தெரியாது. 2 into yன்னு சொல்லணும். அப்போ தான் கம்ப்யூட்டர் தெரியும். அதுக்கு தெரிஞ்ச மொழியில் தான் நம்ம பேசணும். கரெக்டா? சூப்பர். அடுத்தது debug this code. Chef gives party. Chef wants to give a burger party to his n friends. He want to buy 1 burger for each of them. ஒருத்தருக்கும் ஒரு பர்கர் தான் கொடுக்க போறார்.
The cost of each burger is X rupees while the chef has a total of K rupees. ஒரு பர்கரோடைய காஸ்ட்டும் X rupees. செஃப் கிட்ட மொத்தம் K rupees இருக்கு. N ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால N பர்கர் வாங்க போகிறாங்க. இப்போ வெதர் த செஃப் ஹேஸ் எனஃப் மணி N இன்டூ எக்ஸ் அப்படி தான் டோட்டல் காஸ்ட். ஸோ N இன்டூ எக்ஸ் வந்து டோட்டல் கேக்கு ஈக்குவலாக இல்லைன்னா அவர்கிட்ட நோன்னு நம்ம சொல்லிடணும். NX is less than or equal to K இல்லை. N into X வந்து பர்கரோடைய டோட்டல் காஸ்ட். இவர்கிட்ட இருக்கிற கரெக்டாக தானே இருக்கு. இன்ட்டு இன்புட் ஐ இல்லை, இதில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க தப்ப. என்னு எக்ஸுக்கே என் இன்ட்டு பர்கரோடைய காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட்டு. அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேயா இருந்ததுன்னா எஸ்ஸு, எல்ஸ்னா நோ. கரெக்ட் தானே? இந்த மாதிரி தப்பு இருக்கும். சின்டாக்ஸ் எரரில் வச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே வச்சாங்க. ஒரு கோலனை போய் நம்மளை கரெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன என்ன குமார், மீதி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இதுமாரி லாஜிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஜாவாவில். மீதி பிளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள். ஆங்குலர் நான் என்னென்ன டெக்னாலஜியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேனோ பண்ணினேனோ 17 வருடமாக அது எல்லாவற்றையும் எனக்கு தெரிஞ்சவற்றையெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். டீபக் தி ஸ்கோர் கார் ட்ரிப்பு. இப்போ டீபக் முதல்ல போய் இந்த தடவை உஷாராக இஃப் எல்ஸில் கோலன் இருக்கா, இருக்குது. இன்புட் கரெக்டாக, இன்ட்டு கரெக்டாக, ரேஞ்ச் ஆஃப் டி ரைட்டு, இன்ட்டு இன்புட் கரெக்டு. சரி, அப்போனா ஏதோ லாஜிக்கில் தான் பிரச்சனை. செஃப் ரெண்டட் அ கார் ஃபார் அ டே. யூஸ்வலி த காஸ்ட் டு ரெண்ட் த கார் இஸ் 10 per kilometer. ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா. However, since chef has booked the car for the whole day, he needs to pay for at least 300 kilometers, even if the car runs less than 300. Okay, இவர் ஒரு நாளைக்கு புக் பண்ணதுனால 300 கிலோமீட்டருக்கு காசு கொடுத்தாகணும். ஈவன் இஃப் த கார் ரன்ஸ் லெஸ் தேன் 300 கம்மியாக இருந்தால் கூட மினிமம் வந்து அந்த 300க்கு கொடுக்கணும். மினிமம் இல்லை, 300க்கு எப்படியும் கொடுத்தாகணும். அப்போ அதாவது 3000. இஃப் த கார் ரன் எக்ஸ் கிலோமீட்டர், டிட்டர்மைன் தி காஸ்ட் செஃப் நீட்ஸ் டு பே. இப்போ எக்ஸு கார் வந்து எக்ஸ் ஓடி இருக்கு, எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 300 இருந்ததுன்னா பிரிண்ட் 300 கிடையாது, 300 இன்ட்டு எக்ஸு, 300 இன்ட்டு 10 தானே. 300 இன்ட்டு 10, ஸோ 3000 எல்ஸ் எக்ஸ் இன்ட்டு 10. சூப்பர், யூ நெயில்ட் இட். யாரு நம்மலாம் யாரு சொல்லுங்க, யூ நெயில்ட் இட். அந்த மாடியூல் முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்பெஷாலிட்டி, இன்புட் ஃபார்மேட், இந்த அவுட்புட் ஃபார்மேட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதை நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். மீதி வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். வணக்கம், டேக் கேர், பாய் பாய்.